இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கும் சார்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்னன்னு தானே கன்ஃபியூஷனா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்க ஆல்ரெடி நான் ஒரு செட் ஆஃப் டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, நம்ம இப்போ ஒரு டேஷ்போர்ட்லயே ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரே செட் ஆஃப் டேட்டா மல்டிபிள் சார்ட்ஸுக்கு தேவைப்படும் இல்லையா? அதுல ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு பேஜில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இங்கே நான் ஷீட் 1 கொடுத்துருக்குற மாதிரி மேபி நம்ம இதே டேட்டாவை வேறு வேறு ஃபார்மேட்லையோ இல்லைன்னா வேறு வேறு இன்ஃபர்மேஷனுக்கோ வேறு வேறு சார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு தடவையும் போய் நான் சார்ட்டில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டாவை கொடுத்து இதை ஒவ்வொரு தடவையும் போயிட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கறதுக்கு டைமும் இருக்காது. இன்னொரு தடவை செலக்ட் டேட்டா இந்த மாதிரி கொடுக்க வர்றப்போ சிலப்போ ட்ராக் பண்ணுறப்பெல்லாம் பிரச்சனை வரும் ஒவ்வொரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு. அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு வேலையை பண்ணால் போதும். எந்த டேட்டா தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் C அதாவது காப்பி அடிச்சுக்கோங்க. காப்பி அடிச்சுட்டு எந்த சார்ட்டுக்கு மேலே வேணுமோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V பேஸ்ட் அடிச்சிங்கன்னா சார்ட் ரெடி. இங்கே அதே மாதிரி 2-3 சாம்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், மறுபடியும் கீழே வரேன், கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. டேட்டாவும் ரெடி, நம்ம டைமும் சேவ் ஆயிடும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இது தேவைங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டைம் இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.